நீங்கள் இப்போ இன்றைய சூழ்நிலையில் இன்னும் ஒரு 15 நாட்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் யாருக்கான வெற்றி வந்து அருகில் இருக்கிறது? திமுக அரசியலை பொறுத்தவரை திமுக இன்றைய நிலவரத்தில் வெற்றியை அது உறுதி செய்து விட்டது. ஓ, வெற்றி உறுதியாயிருச்சு, ஜெயிச்சாச்சு. மீண்டும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான், இல்லை உதயநிதி. இதற்கான திட்டம் அங்கே இருக்கு. அதாவது விஷன் 200 இது ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டு அத்தனை வாக்காளர்களிடம் 2000 ரூபாய் கொண்டு சேர்த்து இந்த அடுத்த ரவுண்டு போய் சேர்ந்தால் திமுக அத்தனை தொகுதிகளிலும் காசு வாங்கினவங்க பூரா ஓட்டு போட்டுருவோம். இதை எதிர்ப்பதற்கு அதிமுக நீங்கள் விஷன் 500 சரி, இவங்க 500 ரூபாய்க்கு மேலே வெட்டியை அவுக்கவே இல்லை. எப்படியாவது ஆதவர்ஜனா தொகுதி ஜெயிக்கவே கூடாது. ஓ, வில்லிவாக்கம் மாப்பிள்ளை சொல்லி மாப்பிள்ளையை பிரச்சாரம் பண்ணாரிப்பாங்க. அதே போல் உதயநிதி சொல்லிட்டாரா, என்ன ஒன்றுங்களும் தெரியும், திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 தொகுதியிலையும் 10,000 விஷன் 10,000 விஷன் 200 200 இடத்துல இருந்து இப்ப விஷன் 10,000 போய் விஜய் ஜெயிக்கவே கூடாதியா. அவரு விஜய், இவரு விஜய், இவர் பூக்கடை விஜய், அவர் சாக்கடை விஜய். சரி, தேர்தலில் பணம் செலவு பண்ணாம ஜெயிக்கிற ஒரே கட்சி விஜய் கட்சி தான். நம்ம உண்மையை எப்பவுமே ஆதரிக்கணும், உண்மையை ஆதரிக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. திமுக, அதிமுக, விஜய் 3 பேருக்கு நடுவில் சீமா 4வது பார்ட்டி. அவர் நிலவரம் எப்படி? அவர் நிலவரம் எப்படின்னா, தலித் மக்கள் திமுகவுக்கு இந்த முறை கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க. அதுக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? விரட்டப்பட்டார் அப்படின்னு ட்விஸ்ட். அதுக்கு மேலே போக விரும்பல. அதை நான் கேட்கக்கூடாது, இருந்தால் நீங்கள் நேர்மையாக பயிர் சொல்லணும். இப்போ இந்த தேர்தலில் வந்து எங்கள் தலைவர் வந்து தேர்தல் நிற்பதாக சொன்னார். அப்போ சில ஒரு சூழ்நிலையின் காரணமாக இப்போ அவர் நிற்கலை. இப்போ வந்து இளைய பெருமானுடைய பையனையே அவர் நிறுத்தியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரிங்க. இப்போ வந்து இன்னும் தேர்தலுக்கு வந்து சொல்ல போனோம்னா ஒரு 2 வாரங்கள் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ எல்லாமே அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க, எல்லா பேருமே செட்டில் ஆகியாச்சு. காங்கிரஸ் கூட கடைசி வேட்பாளர் மேலூருக்கு நேற்றே அறிவிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர், நீங்கள் இப்போ இன்றைய சூழ்நிலையில் இன்னும் ஒரு 15 நாட்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் யாருக்கான வெற்றி வந்து அருகில் இருக்கிறது? இல்லை யார் வெற்றி பெறுவார், யார் ஆட்சியை பிடிப்பார்கள்? இப்போ காங்கிரஸ் கடைசியாக மேலூரில் விஸ்வநாதனை போட்டிருக்கு. எங்கள் ஊர். ஆமாம், என் ஓட்டு. அதான் வந்தேன். இப்போ விஸ்வநாதன் யாருன்னு கேட்டால் சிதம்பரத்தினுடைய பினாமி. சிதம்பரத்தினுடைய பினாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ அதே மேலூரில் இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் தோல்வியடைந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாணிக் தாகூருடைய மாமனார். மாணிக் தாகூர் மாமனார். அவர் யாருன்னே தெரியாது காங்கிரஸ்காரனுக்கு. ஆனால் மாணிக் தாகூர் டெல்லியிலிருந்து அவருக்கு 5 சீட்டு கோட்டா. ஒரு சீட்டு 5 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, ஒரு 50 கோடியை மாணிக் தாகூர் தேர்தல் நடக்கிற பொழுதெல்லாம் மாமனாருக்கு ஒரு ஃப்ரீ, 4 வானா 1 ஃப்ரீங்கிற மாதிரி. சரி, இப்போ இந்த மாமனாருக்கு மீண்டும் சீட்டு கேட்டு முயற்சி பண்ணுறாரு. இது இங்கே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே வழியாக ராகுலுக்கு இந்த தகவல் போன பிறகு ராகுல் அந்த தொகுதியை பெண்டிங் வச்சிட்டார். பெண்டிங் வைத்த பிறகு பாசி இதில் செல்வாக்கு செலுத்தி அவருடைய பினாமியை நிறுத்தியிருக்கார். இதுதான் காங்கிரஸ். ஆனால் ஒரு சிறப்பு என்னன்னா, அது ஒரு பொது தொகுதி.
பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. ஆமாம், இதுதான் இப்போ காங்கிரஸ் அரசியல். திமுக அரசியலை பொறுத்தவரை திமுக இன்றைய நிலவரத்தில் வெற்றியை அது உறுதி செய்து விட்டது. ஓ, வெற்றி உறுதியாயிருச்சு, ஜெயிச்சாச்சு. மீண்டும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான், இல்லை உதயநிதி. இதற்கான திட்டம் அங்கே இருக்கு. எப்படி நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது விஷன் 200 இது ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டு அத்தனை வாக்காளர்களிடம் 2000 ரூபாய் கொண்டு சேர்த்தாச்சு. 2000 ரூபாய கொண்டு போய் சேர்த்தாச்சு. இப்போ தேர்தல் வருவதற்கு முன்பு அடுத்த ரவுண்டும் போகுது. இந்த அடுத்த ரவுண்டு போய் சேர்ந்தால் திமுக அத்தனை தொகுதிகளிலும் காசு வாங்கினவங்க பூரா ஓட்டு போட்டுருவோம். இதை எதிர்ப்பதற்கு அதிமுக நீங்கள் விஷன் 500 சரி, இவங்க 500 ரூபாய்க்கு மேலே பெட்டியை அவுக்கவே இல்லை. உதாரணத்திற்கு பெரும் ஊழல்வாதி எடப்பாடி, இன்னொரு எடப்பாடி தங்கமணியினுடைய தொகுதியில் 500 ரூபா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மக்கள் சொல்லிட்டான். கொக்கு பாலு 2000 ரூபா கொடுத்துட்டார் திமுக வேட்பாளர். எவ்வளவு? 2000. அவர் புதுசாக திமுக இணைந்தவர், சுயேட்சையில் நின்று கொக்கு சின்னத்தில் 40,000 ஓட்டு வாங்கினவர். அதனால தான் அவருக்கு பேர் கொக்கு பாலு. சரி, இந்த கொக்கு எங்கிட்ட இந்த செய்தி கிடைக்குது. இதுதான் நம்மளோட வாழ்நாளே இதுதானே. சரி, தொழிலே இதுதானே. சரி, தொழில் வேற தொழில் நமக்கு கிடையாது. தூங்குற நேரம் சாப்பிட்ற நேரம் தவிர இதான தொழில். சரி, அப்போ உங்களுடைய இந்த இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் நாங்கள் நம்புகிறோம், பொதுமக்கள் எல்லாமே நம்பினாலும் சரி நான் அதை பற்றி கவலைப்படுறது. சரி, அப்போ இந்த கொக்கு பாலு 2000 கொடுத்துட்டாரு. வேலுமணி செந்தில் பாலாஜி அங்கே போட்டதுனால தொண்டாமுத்தூரில் தட்டுமுட்டி சாமானம்லாம் போய் சேரவே இல்லை. சரி, ஏன்னா அவர் கொடுத்த அந்த பட்டியலை எடப்பாடி நிராகரித்து விட்டார். அதனால எப்பவுமே 25 தொகுதிகளுக்கு வேட்பாளரை வேலுமணி தான் போடுவார். இப்போ எடப்பாடி என்ன பண்ணார், இந்த வேட்பாளரை புறம் போட்டார். வேலுமணி சொல்லிட்டாராம், எனக்கு ஒரு மாற்று வேட்பாளர் போட்டுங்க, என்னை ஆளை விட்டுருங்கன்னாராம். வேட்பாளர்களை நீங்கள் புதுசாக போடும்போது எனக்கு ஒரு வேட்பாளரை போட்டுருங்க. இல்லை நீயே நின்றுக்க. இப்படி தான் எடப்பாடி. இப்போ கொக்குபாலு தொகுதியில் 500 ரூபா கொடுத்த பிறகு யாரும் வாங்கலை மக்கள். ஏங்க நீங்கள் எத்தனை வருஷமாக மந்திரியாக இருக்கீங்க, ஒரு 3000 கொடுங்க. மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்க பார்த்தீங்களா? விஷன் 3000 ஆகி போச்சு. சரி, இந்த 5000 பீர்னு ஒரு பீர் வந்தது, அது கதையை அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த தகவலை எடப்பாடி போய் சொல்கிறாங்க. மக்கள் பூரா 3000 கேட்குறாயா, அது கொக்குபாலு 2000 கொடுத்து ஊரை கெடுத்து வச்சுக்கிட்டான். சரி, 200-300 காசு வாங்கின பயிலுவா இப்போ எவ்வளோ கேட்குறான்? 3000 கூட கேட்குறானுங்க. நம்ம எலெக்ஷன் நிற்கையோ, நீ அவனை எப்படியாவது கொடுத்து ஜெயிச்சு வாயா, இல்லைன்னா கொக்குபாலு ஜெயிச்சிருவான், அடுத்து நண்டு பாலு ஜெயிச்சிருவான். இப்படி சொன்ன பிறகு நத்தம் சொல்லிட்டாரான், என்னோட காசே இல்லைப்பா, நத்த விஸ்வநாதன். இப்போ கண் பார்வை போயிருச்சு, காது கேட்கறது இல்லை. யாருக்கு? நத்தத்துக்கு 74 வயசு. இவருக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட்டு? இதுல வேற ஒரு 3-4 பினாமிகள் வேற. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவரை ஐ பெரியசாமி எடுத்து ஜெயிச்சுட்டு வானது, அதோட அரசியல் விட்டே போயிட்டார். ஐ பெரியசாமியை தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர் ஐ பெரியசாமி. உடம்பு சரியில்லை. அப்போ இப்படியான சூழல் தமிழ்நாடு முழுக்க எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே எடப்பாடி பணம் கொடுப்பாரு, நம்மகிட்ட பணம் இல்லை, நம்ம எதுக்கு பொட்டி அவுக்கணும், இப்படியான சூழல் இருக்காங்க. எடப்பாடி நேற்று பாண்டிச்சேரியில் காலையிலேருந்து சாயங்காலம் பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு போனார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே டென்ஷன், ஒரே சண்டை, ஒரே தகராறு. கட்சிக்காரன் விரட்டுறது. சீனிவாசன் திருச்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் அதிமுகவில், அந்த ஆள் ஓட்டு கேட்டே போலியா. ஏன்? நேருவுக்கு விசுவாசி அந்த ஆள். அதிமுக மாவட்ட செயலர் இப்படியா நேருக்கு விசுவாசி. இப்படி பல கதைகள் அதிமுகவில் 2வது இடத்திலேயே நிற்கிது. ஸ்டார்டிங்கே ஆகலை. ஆனால் திமுக மாப்பிள்ளை என்ன பண்ணாருன்னா, மாப்பிள்ளை தெளிவாக அவர் இது ஒரு வருஷம் ப்ராசஸ்,
பெண் நிறுவனம் 1 வருஷ ப்ராசஸில் முதல் கட்டம் 2ஆம் கட்டம் மக்கள்கிட்ட 5000 அரசு சார்பாக கொடுத்தாங்களா, இப்போ அடுத்து 2000 கொடுத்தாச்சு. இனி தேவைப்பட்டால் இன்னொரு 2000 கொடுப்பதற்கு கள நிலவரத்தை தயார் நிலையில் இருக்கு. எப்படியாவது ஆதவர்ஜுனா தொகுதி ஜெயிக்கவே கூடாது. வில்லிவாக்கம் மாப்பிள்ளை சொல்லி மாப்பிள்ளையே பிரச்சாரம் பண்றாரு. இப்பாங்க என்ன சொல்றீங்க? ஆமா, மாப்பிள்ளை இப்ப ரிப்போர்ட்டர் கேட்கிற கேமரா நீட்டு ஜெயிப்பீங்களா? யோ, எங்களுடைய டேட்டாஸ் ஜெயிக்குமியா, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்குமியா? யார் சொல்றா? மாப்பிள்ளை. என்ன கதை? எல்லாம் 2000 போய் சேர்ந்து எங்க ஸ்கீம் எங்க ஸ்கீம். இந்த ஸ்கீம் தான் ஸ்டாலின் ஐயா நம்பிட்டு இருக்காரு. நேற்று முந்தா நாள் உளவுத்துறை ஐஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. 135 சீட்டு தான் ஜெயிக்கும் கூட்டணி கட்சியோட சேர்ந்து. அப்போ ஆட்சி புடிச்சிட்டார்ல எப்படி இருந்தாலும். அப்போ கூட்டணி கட்சி 135னா நீங்க அப்போ மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து 17 தான் வருமா? வராது. மைனாரிட்டி 2006-11 அமைந்ததை போல மைனாரிட்டி தான் அமையும்னு ஐஜி செந்தில் வேலை ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஒரே டென்ஷன். இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கோம், இன்னும் 3ஆவது ரவுண்டா கொடுக்க முடியும் இப்படி அவரு. அதே போல் உதயநிதி சொல்லிட்டாரா, என்ன ஒன்றுங்களும் தெரியும், திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 தொகுதியிலையும் 10,000 விஷன் 10,000 விஷன் 200 200 இடத்துல இருந்து இப்போ விஷன் 10,000 போய் விஜய் ஜெயிக்கவே கூடாதியா. நேரு நீ ஜெயிச்சாலும் தோத்தா எனக்கு கவலை இல்லை. திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிக்கக்கூடாது. அதே போல் சென்னையில் பெரம்பலூரில் சேகர் பாபுட சொல்லி விஜய் ஓட்டே வாங்கக்கூடாது. அந்த பகுதி தாவேகா மாவட்ட செயலாளர் பூக்கடை விஜய். என்ன பேரு? பூக்கடை விஜய். மக்கள் ஊரா என்னையா குக்கர் கொடுக்கல, தட்டுமுடி சாமான் கொடுக்கல, ஹாட் பாக்ஸ் கொடுக்கல, எங்க தலைவர் ஒன்றும் கொடுக்க வேண்டான்ட்டார். சரி, பணமாவது கொடுத்தாரா? மக்கள் தலித் மக்கள் போய் கேட்டா எங்க தலைவர் பணம் கொடுக்காம ஜெயிக்கணும்ட்டார். யாரு? விஜய் சொல்றாரா? ஆமா. அதாவது தலைவர் விஜய் சொல்லி அந்த பகுதி பூக்கடை விஜய் மாவட்ட செயலாளர். அவரு விஜய், இவரு விஜய். இவர் பூக்கடை விஜய், அவரு சாக்கடை விஜய். சரி, திரிஷா விஜய். அப்போ இந்த அரசியல்ல விஜய் மீது எனக்கு உண்மையா ஒரு மரியாதை வருது. என்ன சொல்றீங்க? ஆமா. ஏன்னா பணம் கொடுக்காம எவ்வளவு ஓட்டு வாங்குறோமோ அந்த ஓட்டு வாங்கினா போதும். இப்ப புஷி நிக்கிறாரு எங்க டி நகர்ல. இப்ப ஆராய்ச்சி தட்டுல 5 ரூபா 10 ரூபா தான் போடுறாராம். ஏன் அதிகமா போட்டா எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கணக்குல ஏற்றிடுவான், கணக்குல ஏற்றிடுவான்னு. இப்ப டி நகர் தொகுதியில சத்யாவும் விந்தியாவும் காம்பினேஷன். எல்லா வீட்டுக்கு தட்டு பிடிச்சாமானா அண்டா குண்டா டப்பா ஹாட் பாக்ஸ் பிளஸ் 2000 போய் சேர்ந்துருச்சு டி நகர் பூரா. அதெல்லாம் முதல்ல கொடுத்தாச்சு. டி நகர் சத்யா 1 மாசத்துக்கு முன்பே எல்லாம் கொடுத்து கணக்கெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ புஷி பணம் இல்லாம ஜெயிக்க முடியாத மறுபடியும் பாண்டிச்சேரியில் தான் போய் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா, இந்த கனவுல இருக்காரு. ஆக விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பணம் செலவு பண்ணாம ஜெயிக்கிற ஒரே கட்சி விஜய் கட்சி தான். நம்ம உண்மையை எப்பவுமே ஆதரிக்கணும், உண்மையை ஆதரிக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ ஆதவர்ஜுனா ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, என்னை கையை கட்டி போட்டாரு தலைவர், விட்டா பூந்து விளையாண்டுருப்பேன், என் ஓட்டுக்கு 10,000 5,000 சட்டி பானை அண்டா குண்டா எல்லாம் கொடுத்து வில்லிவாக்கி தான் ரப்பியிருப்பேன். நான் லூதியான ஒரு கம்பெனியில் பேசியிருந்தேன், எல்லாம் இப்போ தட்டுமுட்டு சாமானம் கொடுக்கறதுக்கு தலைவர் கொடுக்க வேண்டான்ட்டாரு. அது மாரி நான் செய்ய முடியாது. ஏன் அப்படி? பணம் கொடுக்காம வாங்குற ஓட்டு தான் நம்ம ஓட்டு. பணம் கொடுத்தா அந்த ஓட்டு நம்ம ஓட்டு அல்ல. நம்ம பணம் கொடுக்காமல் ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும். நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். இப்படி விஜயுடைய முடிவுக்கு தொண்டர்கள் பூரா கட்டுப்பட்டான். அதனால இலவசமே இல்லாத கட்சி அது விஜய் கட்சி தான். இலவசங்களால கொடுக்கப்பட்ட கட்சி திமுக. அண்ணா திமுக இதுக்கு அதுக்கு நடுவில் இருக்கு. இப்போ தேர்தல் முடிவு எப்படி வரும்? அதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. இப்போ எடப்பாடி அடுத்து எல்லா வார்டு ஓட்டுக்கும் திமுக கொடுத்ததை விட 500 சேர்த்து கொடுக்கணும்னு எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கு வேட்பாளர்களுக்கு
நேரடியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கார். ம் 234 வேட்பாளர்கள் இப்போ பாஜக கூட்டணி உட்பட, அன்புமணி வேட்பாளர் உட்பட அத்தனை பேருக்கும் 2500 ரூபா கொடுத்துட்டு எப்படியா ஜெயிக்க, ம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஜெயிச்சு வரணும், இல்லைன்னா நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். இப்படி ஒரு அதிரடி உத்தரவை எடப்பாடி போட்டிருக்காரு. இந்த உத்தரவுப்படி அதிமுக வேட்பாளர்கள் நீங்கள் இப்போ நம்ம பொற்குடி ஆம்ஸ்டாங்க இந்த குழந்தையோடு போகுது, ஆமாம் அனுதாபமாக இருக்கு, பெட்டியோடையும் போகுது 2000 ரூபா ஓட்டுக்கு. திமுக கொடுத்து முடிச்சது, அதிமுக 2000 ரூபா கொடுக்கணுன்னு அதுக்கான முயற்சியும் நடந்துருச்சு. லால்குடியில் லீமா ரோஸ் பொருளாகவே கொடுத்துருது. உடைய வீட்டில் என்ன இல்லை, வாஷிங் மிஷினில் வாங்கிக்கோ, பிரிட்ஜில் எல்லாம் இப்போ டோக்கனை வாங்கிக்கோ. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் சொல்லுங்க, அப்பதான புரியும். ஆமாம், ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் மாமியார் ஜெயிச்சிருப்பவருக்கு மருமை அதான் வேதனையா இருக்கு. மாமியார் சட்டசபையில் இருக்கு, கம்பீரமா உட்காந்துருக்கும், மருமகன் வெளியே எட்டி தான் பார்க்கணும். அப்ப வீட்டில் விரட்டி விட்டுருவாங்க எனக்கு. எங்க அம்மாவே மொழி ஆயிடுச்சு, நீ என்னையா இப்ப கணவன் மனைவிக்குள்ள இப்படி கருத்து மோதலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கருத்து மோதல் லீமா ரோஸ் அந்த தொகுதி பூரா பொருளா கொடுக்குறாங்க. ஸ்டார் வேட்பாளர், ஸ்டார் வேட்பாளர் ஏசி வேணுமானு வாங்கிக்க பாடுறா. பேசாம லால்குடி பக்கம் போயிடலான்னு பாக்குறேன், ஓட்டை மாத்திட்டு. ஏசி வேணும்னா பிரிட்ஜ், எந்த அதாவது ஹோம் நீட்ஸ், எந்த பொருள் வேணும்னாலும் அவர்களுக்கு உடனடியாக டெலிவரி செய்யப்படும். கடைக்காரன் டோக்கன் கொடுத்தாச்சு, இப்போ இல்லாமல் 23ஆம் தேதிக்கு மேலே வந்து வாங்கிக்க, உனக்கு பொருளை கொடுத்துட்றேன், கையெழுத்து வச்சு கடைசியில் வச்சு கொடுத்துட்றான். இப்படி ஏன்னா நல்ல டெக்னிக்கலாக இருக்கு. அருமையான இவங்க ஏங்க 250 கேஸ் சிபிஐயில் பெண்டிங் இருக்கு, இருந்தாலும் லாட்டி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த டெக்னிக்கெல்லாம் இது ஒரு பெரிய சாதாரண டெக்னிக்கலா இப்படி ஓடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் திமுக, அதிமுக, விஜய் 3 பேருக்கு நடுவில் சீமா 4வது பார்ட்டி. அவர் நிலவரம் எப்படி? அவர் நிலவரம் எப்படின்னா, ஏடா இப்படி காசுக்கு ஓட்டெல்லாம் விற்கிறீங்களடா, உண்மையான தமிழ் தேசியவாதி நான் தான், பிரபாகரன் படத்தை போட்டு இன்றைக்கு தலைவர் இப்படி இல்லை, நாளைக்கு இல்லை, நேற்றைக்கு இல்லை, எங்க தலைவர் இதே பார்த்தாயா, அங்கங்க பிரபாகரன் பார்த்தான ஒண்ணு விற்கிறக்கு ஒண்ணு பொருளே இல்லை, யார் படத்தை போட்டாலும் வியாபாரம் ஆகாது. இப்போ நாம் தமிழருடைய வேட்பாளர் பூரா என்ன பண்ணிட்டாங்க, பிரபாகரனுடைய கட் அவுட்டை போட்டு அங்கங்க அனுதாபத்தை தேடி வாக்கு வாங்குற முடிவுக்கு சீமா போயிட்டாரு. இப்ப காரைக்குடியில தான் ஜெயிப்பாரா அப்படி காரைக்குடி பக்கம் ஒரு போனை போட்டேன், போட்டு சொல்றாங்க காரைக்குடியில நீங்க ஒரு காலத்துல ஓட்டு அதிகமா வாங்கினாங்க, அப்ப ஈழ போர் நடந்துட்டு இருந்தது, அப்ப மக்கள் ஓட்டு போட்டான். ஆனால் இப்போ போரெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சமாதான மக்கள் பூரா சௌரியமா இருக்கான். சீமானுக்கு இப்ப மரியாதை இல்லை, அதனால சீமானுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். எங்கள் வாக்கு பூரா புது வரவான விஜய் தான். சீமானுக்கு ஓட்டு போட அத்தனை பேரும் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க. இந்த சூழல்ல சீமான் அப்செட்டா இருக்காரு. நம்ம பேசாம திருச்சிக்கு கிழக்கில் நின்று இருக்கணும், இல்லைன்னா பெரம்பூர்ல நின்று இருக்கணும், தப்பு பண்ணிட்டு காரைக்குடியில வந்துன்னு அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. விஜயோட நிப்பாட்டவும் முடியாது, டைம் வேற முடிஞ்சு போச்சு. லஞ்ச லாவணிய ஊழல் இல்லாத நம்ம கரெக்டா வந்து இப்ப நாமினேஷன் டைம் முடிஞ்சதுன்னு பேசி இருக்கிறோம். ஆமா ஆமா. மாங்குடின்னு ஒரு வேட்பாளர் சிதம்பரத்தினுடைய பினாமி தான் காரைக்குடியில. அவருக்கு சிதம்பரம் கூட சொல்லிட்டாராம், 2000 ரூபா கொடுத்துரு, திமுக கொடுத்துருவாங்க, ஸ்டாலின் சொல்லிட்டேன், வாங்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டாராம். அப்போ சீமானுடைய அரசியல் என்னன்னா, இப்போ 2000 கொடுக்கணும், நம்ம ஒரு 500 சேர்த்து கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். இப்படி ஊரை கெடுத்து வச்சிருக்கானுங்களே, தெரியாம நான் வந்து மாட்டிட்டேன். அதனால திருச்சி கிழக்கு இப்போ பெரம்பலூர் இருந்ததுன்னா விஜயா நானா மோதி பார்த்துருப்பான். அவன் பணம் கொடுக்கல, நானும் பணம் கொடுக்க மாட்டேன், 2 பேர் மோதி பார்த்துருக்கலாம். இப்போ நான் வந்து காரைக்குடியில வசமா மாட்டிட்டேனே, எலிவங்களை மாட்டின மாதிரி மாட்டிட்டேன். காங்கிரஸ்காரன் பூரா காசு கொடுக்குறான், செட்டியார்கள் பூரா காங்கிரஸுக்கு தான் கொடுக்குறான் சிதம்பரம். அப்போ செட்டியார் லாபியா போச்சே, நான் இப்ப நாடாரா வந்து மாட்டிக்கிட்டேன், என் தொகுதி இப்ப மாறுன்னு தப்பா போச்சுன்னு இப்ப ரொம்ப வருத்தம். சரி, அவர் எது காரைக்குடி போயிருந்தாரு, என்ன காரணம்? காரைக்குடியில் என்ன நடந்ததுன்னா, சிவகங்கை சிதம்பரம்னாரு, சிதம்பரத்தை எடுத்து இப்போ இந்த பாலியல் புகாரில்
மாட்டினாரு திமுகவில் பழைய ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி அங்க நின்னாரு. நின்று அந்த காலத்துல 2011 இல்ல ஆமா இல்ல 9 எம்பி எலெக்ஷன்ல அப்ப அதிகமா ஓட்டு வாங்கின இடம் காரைக்குடி. சரி சரி. பழைய நினைப்படா பேராண்டி பழைய நினைப்படான்னு அங்க போயிட்டாரு. அங்க சிதம்பரத்தை எடுத்து எந்த செட்டியாரும் அங்க ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப போன பிறகுதான் சீமானுக்கு தெரியுது தொகுதி மாதிரி வந்து தப்பா போச்சு. இந்த சூழல் இப்போ சீமான் கட்சி வேட்பாளர்கள் பூரா எங்க பணம் கொடுங்க, எல்லாரும் போன மக்கள் பூரா பணம் கேட்குறான், பணம் கொடுங்கன்னு. பணம் எவ்வளவு? 2000 கொடுத்துட்டான் திமுக, இன்னொரு 500 சேர்த்து கொடுன்னு கேட்குறான். 2500 நான் எங்கே போகிறது? இந்த தேர்தல் நாசமாக போச்சு, ரொம்ப வேதனையே. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இந்த நாட்டை பணநாயகத்தை கொடுத்து திமுக ஜனநாயகத்தை விலைவேசி விட்டார்கள்னு. திருச்சி மாநாட்டுக்கு சீமானுக்கு 25 கோடி ரூபா வசூல். வேலு, நேரு, பாபு, மூர்த்தின்னு வசூல் பூரா எங்க? திமுக மந்திரி கிட்ட. திமுக இது பேச முடியுமா? சாட்டையே 4 கோடி வசூல் பண்ணியிருக்காரு. நம்ம சாட்டை? ஆமா, நம்ம சாட்டைனா உங்களுக்கு நெருக்கமான சாட்டையா? நம்ம சாட்டை உங்களுக்கு நெருக்கமான இல்ல. சேகர் ரெட்டி போய் வசூல் பண்ணியிருக்காரு. யாரு? சாட்டை. மணல் திருடங்கிட்ட பூரா. புதுக்கோட்டை ரத்தனம், இப்படி அத்தனை வேட்டையும் ராமச்சந்திரன். மணல் எங்க விற்கிறானுங்களோ அங்கதான் சாட்டை வசூல. இப்போ சவுக்கு என்னாச்சு? சவுக்கு வேலுமணியை பிடிச்சி எப்படியாவது உதயநிதி தொகுதியில் சீட்டு வாங்கலான்னு பார்த்தாரு. எடப்பாடி வேலுமணிக்கே சீட்டு இல்லைன்ட்டார். வேலுமணி எப்படி சவுக்குக்கு வாங்கி கொடுக்கறது? அதனால இப்போ சவுக்கு மாலதியோட டிஸ்கஷன்ல இருக்காரு. அடுத்த வீடியோ எப்படி போடுறதுன்னு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. என்னை ஒழிச்சு விட்டானுங்களேன்னு ஓடிட்டு இருக்கு. லியோ பாவா நம்ம தம்பி, அவன் வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காப்புல. என்னை ஜெயிலில் போட்டானு திமுகவை ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இந்த கதையில ஓடுது. ஆக மொத்தம் விஜய் கதை இப்படி, அதிமுக கதை இப்படி, திமுக கதை இப்படி, சீமான் கதை இப்படி. ஆனாலுமே இன்னும் ஒரு வாரத்துல கள நிலவரம் எப்படி வேணாலும் மாறும். எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா அதிருப்தி வாக்காளர்கள், பணம் வாங்காத வாக்காளர்கள் 1% இருக்காங்க. அதே போல ஆளுங்கட்சியின் மீது அதிருப்தியான மக்கள் ஒரு வருடத்திற்கு 1% பேர் இருப்பான். 5 வருஷத்துல 5% பேர் வருவான். அவர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்காக மாறுவார்கள். வெற்றிதில ஒரு 3 அவ்வளவுதான். பெரிய டிஃபரெண்ட் இருக்கு, பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்க தொங்கு சட்டசபைங்கிற செய்தி வந்துருச்சேன், மக்கள் தொங்கு சட்டசபைங்கிற கதை வந்துருச்சு. பணம் வாங்கினாலும் சிலருக்கு மனசாட்சிப்படி ஓட்டு போடுகிற நபர்களா இருக்காங்க. அப்போ அதுல திமுகவினுடைய முதல் கற்ற வெற்றியை உடைத்து எடுக்கப்படும். என்னுடைய கணிப்புப்படி தலித் மக்கள் திமுகவுக்கு இந்த முறை கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க. அதுக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? விரட்டப்பட்டார் அப்படின்னு ட்விஸ்ட். அதுக்கு மேலே போக விரும்பல. இதை இந்த மக்கள் அவ்வளவா ரசிக்கல. மக்கள் கோபமா இருக்காங்க, கடும் கோபமா இருக்காங்க. இது எங்களுக்கான உரிமைகளை நீங்க ஏதோ தடுத்து நிறுத்திட்டீங்க. தலைவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு, தலைவர் தெளிவா இல்ல, அவரு இந்த குழப்பத்துக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய எண்ண ஓட்டம் ஓடுது. இந்த எண்ண ஓட்டம் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்காக மாறாது. திமுக தோல்வி அடைகிற அந்த வாக்கு பூரா தலித் மக்களுடைய வாக்காத்தான் இருக்கும். இதில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறதே தலித்து தானே. ஆமாம், உனக்கு திருவிழா மாதிரில போகிறாங்க. ஒரு எலெக்ஷன் வந்தாலே திருவிழாவுக்கு போகிற மாதிரி போகக்கூடிய ஆட்கள், காலையிலே போய் ஓட்ட போடக்கூடிய ஒரு மக்கள். அப்போ அந்த மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல. மக்களை மகிழ்ச்சியாக திமுக வச்சுக்கல, திமுக வைத்து கொள்ளவில்லை. அந்த மக்களை முதலே அதிருப்தி. இப்போ இந்த சர்ச்சைகள் மேலும் அதிருப்தியாக மாற்றிருக்கு. இது திமுகவுக்கு வெளியே தெரியாத புற்றுநோயாக மாறி இருக்கு. திமுக தோல்வி அடைந்தால் இந்த வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக தோல்வி அடையும். அப்ப அது சரி பண்ணணும்.
இந்த 15 நாள்ல இல்லை சரியே பண்ண முடியாது. ம் இது ஹீமோதெரப்பியெல்லாம் கொடுக்கவே முடியாது. ம் நோய் முத்திருச்சு. ம் நோய் முத்தி திமுகவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். திமுக எத்தனை சதவீதத்தில் தோல்வி அடைகிறதோ, ஒருவேளை ஏடிஎம்கே முழித்து கொண்டால் ம் தோல்வி அடைகிறதோ, அது தலித் மக்களுடைய வாக்காகத்தான் இருக்கும். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தோம்னா பணம் இப்போ ஒவ்வொரு தொகுதி நல்லா போகுது இருக்கே. பல அங்கிட்டு 2 ரூபான்றீங்க, அங்கிட்டு 2500ன்றீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் விஷன் 2500, ம் விஷன் 2500. ம் இந்த பணப்புழக்கத்தை தான் விஜயும் சமாளிக்க முடியல, ம் சீமானும் சமாளிக்க முடியல. ம். 2 பேரும் புலம்புவதை பார்த்தால், அவங்க நல்ல காசு வச்சிருக்காங்கல்ல, விஜய் குரூப் இல்லையா? இல்லை விஜய் பாலிசி பணம் கொடுக்காம ஜெயிக்கணும், பணம் கொடுக்காம ஜெயிக்கணும். ம் இது விஜயுடைய இந்த பாலிசி ம் உண்மையாகவே இந்த ஜனநாயகத்துக்கு ஏற்ற பாலிசி. சொல்லிட்டாப்ல உண்மையிலேயே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அப்படி சொல்லி எப்படி உள்ள கொடுப்பாங்களா? இல்லை வாய்ப்பே இல்லை. இல்லை நீங்கள் ம் இந்த மாவட்ட செயலாளர், பெரம்பூர் மாவட்ட செயலர் பூக்கடை விஜய் ம். தடுமாறுறாரு. அவன் ம் தலைவர் பணமே கொடுக்கலையா, ம் தலைவர் வேண்டான்ட்டாரு. ம் போகிற பக்கம் பூரா மக்கள் எவ்வளையா கொண்டு வந்த? இல்லை அது ஜனநாயகத்தில் சரியான்னு கேட்குறேன். அப்படி போகிறது, எப்படி போகிறது? காசுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு போகிறது. இல்லை அது திருமங்கலம் ஃபார்முலா திமுக தானே அறிமுகப்படுத்துச்சு. ம் திருமங்கலம் ஃபார்முலாவை ம். திமுக அறிமுகப்படுத்தின பிறகு பணம் தான். இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டில் இப்படிலாம் நடக்குதா? காசு இல்லை இல்லை இவ்வளோ கேவலமாலாம் இல்லை. அங்கே மத வரியை தூண்டுவாங்க, அதுதான் சாதி வரி இருக்கு. அவ்வளோதான். ஆனால் நம்ம பயிலுக வந்து இங்கே முழுக்க காசு காசு தான், பணம் தான். அது இந்த சபரீசன் தான் இந்த தடவை அதை நேஷனலைஸ் பண்ணுது. ம் காரணம் எப்படி ஜெயிக்கணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? தேர்தல் ஆணையம் போண்டா சாப்பிட்டுட்டு இருக்கு, முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு இருக்கு. ம் தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசு அதிகாரிகளைத்தான் வேலை வாங்கும். ம் இந்த மாநில அரசு அதிகாரிகள் பூரா ம் ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும். ம் ஆளுங்கட்சி எதுக்கவே மாட்டான். ம் அதாவது கலெக்டருக்கு கீழே ம் டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ, விஓ, ம் இது அந்த அரசியல் அமைப்பு அதிகாரிகளுடைய அடுக்கு. ம் இது பூராமே ஐஏஎஸ் தான் மத்திய அரசாங்க கட்டுப்பாடு. ம் ஐஏஎஸ் கீழே இருக்கக்கூடிய மற்ற நிர்வாக அமைப்பு மாநில அரசு கட்டுப்பாடு, ஸ்டேட் கவர்மெண்ட். ம் அப்போ மாநில அரசு அதிகாரிகள் தான். நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அவன் அப்படியே யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க கட்டுப்பாடு தானே போவான். ம் அதே போல் இவ்வளோ நாள் இந்த அமைச்சர்களுடைய கட்டுப்பாடு தானே இருந்திருப்பாங்க. ம் காவல்துறை அதிகாரியாகட்டும், ம் இல்லை வருவாய்த்துறை அதிகாரியாகட்டும், ம் எல்லா அதிகாரிகளுமே. அப்போ அந்த அதிகாரிகள் தேர்தல் நடத்துகிறாங்க, அவர்களை தான் தேர்தல் கமிஷன் பயன்படுத்திக்குது. அப்போ இது யாருக்கு விசுவாசம் இருப்பாங்க? நான் ஈரோடு இடைத்தேர்தலில் தேர்தல் நின்னேன். அப்போது அக்ராகரன் ஒரு சிறுபான்மை முஸ்லீம் தொகுதி, பறக்கும்படை ஜீப் நிற்கிது. அந்த பக்கம் திமுக ஜீப் காரில் பணம் சப்பளம் பண்ணி தான் இருக்கான். அந்த அதிகாரி எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு, என்ன பண்ண ஜீப் எடுத்துட்டு வேறு பக்கம் போயிட்டார். நான் நேரில் பார்த்து கண்ணால் பார்த்து. அதே போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரே கட்சி திமுக, நாம் தமிழர் தான். நாம் தமிழர் பேரம் பேசுகிறாங்க. இந்த மாட்டு பேரம் தெரியுமா? மேலே கையில் துண்டை போட்டுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். பேரம் பேசி தேர்தல் வந்து உங்களுக்கு வாக்குப்பதிவு 6 மணிக்கு தான் முடியுது. 4 மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டான் நாம் தமிழர். நாம் தமிழர் போயிட்டான். என்ன ஆச்சுன்னா காந்திஜி வாழ்கன்னு போயிட்டான். சரி, என்னையா திமுக காட்ட என்னையா நடந்ததுன்னு பேரம் படிந்ததே கிளம்பியாச்சு. பேரம். அப்போ அங்க அதிகாரி பூரா இருக்காங்க. அடுத்து என்னையா நடக்குதுன்னா எல்லாம் உதயசூரியனா மாறிட்டு இருக்கு. உதயசூரியனா மாறிட்டு இருக்கு. இதுதான் தேர்தல். அப்போ நீங்க ஒரு சென்னையில் ஒரு முறை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. மாநகராட்சி தேர்தலில் 200 திமுக ஜெயிச்சிஸ். ஆமாம். அப்போ இப்ராஹிம் கலிபுல்லான்னு நீதிபதி ஓட்டு போட வர்றாரு. அவர் ஓட்டை அவனை போட்டு போயிட்டான். அவர் ஓட்டை யாரை போட்டு போயிட்டான். அவர் உடனே போய் பார்த்தாரு. அப்போ வந்து பங்க் குமார்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம், பங்க் குமார். அவருடைய படை தளபதிகள் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டுட்டு அவன் பூரா போய் குத்தி எல்லாம் போட்டான். போட்டு
200 சீட் ஜெயிச்சிருச்சு. ம் 200 மாமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு. ம் இப்ராஹிம் கலிபுல்லா ஐயா நீதியரசர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு 200 கலைச்சி ஆர்டர் போட்டார். ம் 200 கலைச்சி ஆர்டர் போட்டார். அப்போ மறைந்த ஆம்ஸ்ட்ராங் போய், ஐயா நான் திமுக இல்லை அதிமுக இல்லை, நான் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி, ஏனை மட்டும் விட்டுருக்கியா அப்படின்னு சொன்னையோ அவர் தொகுதியை மட்டும் கிடைக்கல. மீதி 199 தொகுதிகளையும் அன்றைய நீதியரசர் கலைத்து விட்டார். இது கருணாநிதி ஆட்சியில் நடந்தது. இப்படி கேலி கூத்தெல்லாம் திராவிட இயக்கங்கள் தான் நடத்தும். அதே போல ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல மாநகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் ஸ்டாலின் வந்து துணை மேயரா வந்தாரா? ஆமாம். அப்போ அந்த காலகட்டத்தில் தேர்தல் நடக்குது. அப்போ மேயர் யாரு? ஸ்டாலின் மேயரா வந்தார். துணை மேயர் கராத்தே தியாகராஜன் வந்தார். அப்போ அந்த தேர்தல் நடக்கிற பொழுது அப்போ வந்து பேலட் பேப்பர் அப்போ அங்கே வாஜ்பாய் ஆட்சி இருக்கு எங்க டெல்லியில். அந்த நேரத்தில் தேர்தல் வாக்குச்சீட்டு எண்ணுறாங்க. வாக்குச்சீட்டு எண்ணும்போது நடுவில் பூரா உதயசூரியன், மேலே ஒரு ரெட்டையில் கீழே ஒரு ரெட்டையிலைக்கு போகுது. எது? பேலட் பேப்பர். அப்போ ரெட்டை இலையுடைய வாக்கு உயர்ந்துட்டே போகுது. அப்போ வந்து ஸ்டாலின் எடுத்து இவர் நின்னார். யாரு? பாலகங்கா. ஞாபகம் இருக்கா? பாலகங்கா மேயர் நின்னார். அவர் மலையாளின்னு கூட சொன்னாங்க. பீதாம்பரம் ஜெயலலிதாவுக்கு மேக்கப் மேன் பீதாம்பரத்தினுடைய மருமகன். அப்போ உடனடியா ஒரே சண்டை கலவரம் நடக்குது. நடந்த பிறகு முரசொலி மாறன் அத்வானி கூப்பிடுறாரு. ஐயா அத்வானி அப்ப வந்து உள்துறை அமைச்சர். ஆமா, கூப்பிட்டு இங்க தேர்தல் அராஜகம் நடக்குதுயா, எல்லாம் உதயசூரியனை பூராத்தையும் அதாவது 100 கட்டு, 98 உதயசூரியன், 99 ரெட்டையில, 100 ரெட்டையிலைக்கு போயிட்டே இருக்கு, இதை காப்பாத்துக்கையா அப்படின்னு. அப்போ கவர்னருக்கு உள்துறையிலேருந்து தகவல் போகுது. போய் இது என்னையா நடக்குது, போய் இப்போ ஸ்பாட்டில் போய் பாருங்கன்னு கவர்னர் கூப்பிட்டு டிஜிபி கேட்குறாரு, என்ன நடக்குது? போலிங்கில் நடக்குது. இல்லையா, சரியா தாயா நடக்குது. அப்போ இப்படி பார்த்து ஸ்டாலின், நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா சொல்லுது, ஸ்டாலின் மேயராக எப்படி இருக்க முடியும், அதிமுக எப்படி மேயராக வரணும்? இந்த கலாட்டாவில் கடைசியாக ஆளுநருக்கு தொடர்ந்து ஃபோனு. யார் பேசுகிறா? அன்றைக்கு அமித்ஷா போல அதிகாரம் மிக்கவர் அத்வானி. இன்னைக்கு தான் அமித்ஷா, அன்னைக்கு அத்வானி தான். அப்போ கூப்பிட்டு சொன்னாராம் கவர்னர், இந்த ஒரு சரி பண்ணலைன்னா நானே ஸ்பாட்டுக்கு வருவேன்னாராம். யாரு? ஆளுநர். அப்போ இல்லை சரி, குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஸ்டாலின் ஜெயிச்சார். இல்லைன்னா ஜெயிச்ச ஸ்டாலின் தோத்து போயிருப்பார். இப்படி தேர்தல் சில கூத்துக்கள்லாம் நடக்கும். அதே போல கூத்துக்கள் இப்பொழுது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. இப்போ அதிமுக திமுக யாரும் குறைச்சல் இல்லைன்னு சொல்ல வர்றீங்க? 2 பேரும் காமராஜர் சொன்னதை போல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அப்ப காசு 2 பக்கெட்டு வாங்கினாலும் கூட மக்கள் வந்து உண்மையில அவங்க சிந்திச்சு தானே ஓட்டு போடுவாங்க. இல்ல, மக்கள் நீங்களும் காசு கொடுக்குறீங்க, நீங்களும் காசு கொடுக்குறீங்க. அப்போ எல்லார்ட்டையும் காசை வாங்கிக்கிட்டு அவங்க விருப்பப்பட்டு தானே போடுவாங்க. இல்லை எப்படின்னு கேட்குறேன். அது யாரு கூட கொடுக்குறாங்க? கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. இதுதான் உண்மை. யாரு 500 அதிகமாக கொடுத்து இப்போ மக்களை கேட்குறான், யோ 2000 கொடுத்தாச்சு, நீ 3000 கொடுக்குறியா, உனக்கு ஓட்டு போடுறேன். நேருக்கு நேரம் மக்களை பேசுறாங்க. யார் ஆளை வச்செல்லாம் பேசுறது இல்லை, நேரடியா. கொக்குபாடு கதை அதுதான். எங்க தங்கமணி தொகுதியில 2000 கொடுத்துட்டாரு கொக்குபாலு. நீ எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்க? 3000 கூட எங்களுக்கு ஒரு கணக்கில் ஒரு 5000 வந்த மாதிரி இருக்கட்டும் ஒரு ஓட்டுக்கு. இப்படி மக்கள் தெளிவாயிட்டான். நீ சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா கூடு. இந்த மனநிலைக்கு மக்கள் வந்து விட்ட பிறகு இந்த தேர்தல் ஜனநாயகம் ஒரு கேலி கூத்தா போகுது. உங்க கருத்து. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஜனநாயகம் நல்லாத்தையும் போகுது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும் நம்புறேன். ஆக மொத்தம் கருத்து பிரகாரம் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, திமுக வெற்றி பெற்றும். அதனால சொல்ல வர்றீங்க அதிமுக அதை இந்த வாரத்துக்குள்ள அதிமுக பொட்டியை திறந்ததுன்னா அதிமுக பெட்டியை திறக்கலன்றீங்களே. திறக்கல, இனிமேல் திறக்கலாம். இதை நம்ம பேசுறதை கேட்டா திறக்கலாம்ல.
ஓ நீங்க எடப்பாடிக்காக பேசுறீங்களா? இப்ப பெட்டியை திறப்பான்றீங்களா இல்ல மக்களுக்காக பேசுறீங்களா? இல்ல மக்களுக்காக பேசுறேன். ம். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக பேசுறேன். சரி, கடைசியா ஒரு கேள்வி, அதை நான் கேட்கக்கூடாது, இருந்தால் நீங்க நேர்மையா பதில் சொல்லணும். இப்போ இந்த தேர்தலில் வந்து எங்க தலைவர் வந்து தேர்தல் நிற்பதாக சொன்னார். அப்ப சில ஒரு சூழ்நிலையின் காரணமாக இப்ப அவர் நிக்கல. இப்ப வந்து இளைய பெருமானுடைய பையனையே அவர் நிறுத்தியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது யாருமே இதை விரும்பல. ம். இது ஒரு அடிப்படை தொண்டனை நிறுத்தியிருந்தா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க. ம். அடிப்படை சிறுத்தைக்காக எந்த தியாகம் செய்யாத ம். வேட்பாளர். இந்த விமர்சனம் சிறுத்தையை தாண்டியும் பேசப்படுகிறது. இது இப்போ கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கு. இது ஆரோக்கியமான நடவடிக்கை அல்ல. பல பேர் தியாகம் பண்ணிட்டு ஜெயிலில் அடிபட்டு கிடந்து மலம் தின்னுட்டு திண்ணியத்தில் மலத்தை எடுத்து திங்க சொல்லி அடிக்கிறான். இப்படியெல்லாம் நடந்தது. தேசிய தலைவனை பார்க்கும்போது ஏன் நான் விட்டுருக்கேன்னு கேட்டிருக்காரு. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதில் ஒருவர் தான் அந்த இடத்துக்கு அமர்வதற்கு தகுதியானவர். அதை தடுத்தது பல விமர்சனம் ஓடிட்டுருக்கு. ரவிக்குமார் தான் தடுத்துட்டாருன்னு ஒரு தகவல், தலைவரே விட்டு கொடுத்துட்டாருன்னு தகவல். இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. இருந்தாலும் இளைய பெருமானுடைய பையன் தானே அவர். எஸ்சி எஸ்டி மக்களுக்காக வந்து போராடி இருக்கிறார். இன்னைக்கு வந்து அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டம் வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ 7 சீட்டையும் இதே போன்ற எத்தனையோ தலித் வேறு வேறு கட்சியெல்லாம் இருப்பாங்க. பல இளைய பெருமாட்கள் இருக்காங்க, பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, ஒரு தியாகம், ஒரு சிறை, குண்டாஸ், இப்படிலாம் இருக்குல்ல. இதுதான் அமைப்பு. திமுகவுக்குள்ள திமுகவை விட தியாகம் பண்ண நிறைய பேர் இருக்கான் வெளியில். புது தளத்தில் இருக்கான். அவனுக்கு திமுக கொடுக்குமா? இல்லை அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா காலத்தில் இருந்த ஆட்களாக இருக்காங்க. அவர்களுக்கு அதிமுக கொடுக்குமா? கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக முடியுமா? 5 ஆண்டு காலம் அவன் செங்குடியை தூக்கணும். அப்போ தான் உறுப்பினர் கார்டு. அதுக்கு பிறகு தான் சின்ன சின்ன பதவியில் வர முடியும். இது ஆரோக்கியமானதல்ல. அதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பல. நீங்க பேசவில்லை என்றாலும் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. இப்போ 2001 கக்கன் மகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஏன் கக்கன் மகளுக்கு நாங்கள் கொடுத்தோம்னா, கக்கன் அந்த காலகட்டத்திலே, காமராஜர் காலகட்டத்திலே அவர் ஒரு போலீஸ் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு. பெரிய பெரிய வரலாறுலாம் படைச்சிருக்காரு. அதை வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்பது எங்கள் தலைவருடைய நோக்கம். அது மட்டுமல்லாமல் அவருடைய உரிமை, அது அவருடைய உரிமை. அவருக்கு அவர் சீட்டை தானே கொடுக்குறாரு. அந்த சீட்டே வந்து அவர் நிற்க வேண்டிய சீட்டு. ஒரு தலைவர், ஒரு தலைமை, நம்ம அப்படிதான் பார்க்கணுமே தவிர, பொதுவா மற்றவங்க சீட் எடுத்து கொடுத்திருந்தாருன்னா ஐயா சொல்லுகிற கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க அவருக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு. இல்லை நான் நிக்கல, நான் இளைய பெருமாள்கிட்ட இருந்து நிறையா படித்தேன், இன்னமும் நான் வந்து அந்த தொகுதியில் குறிப்பிட்ட அந்த காட்டுமன்னார் கோயிலில் நான் வெற்றி பெற்றிருக்க ஒரு காலத்தில் காரணம் அவர் அரசியல் தளத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஓட்டு போட்டு ஒரு மக்களை பயன்படுத்தணும்ல. திடீரென்று ஓட்டு போட தெரியாத ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம நிற்கும் போது சிக்கல் வரும். அதனால் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கிறாருன்னு மக்கள் பார்க்கிறார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் 8 தொகுதி வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கிறோம். வெற்றி பெற வேண்டும். ஏன்னா அதிகாரங்கள் யாருக்கு தேவைன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் தேவை. வெற்றி கண்டிப்பாக 8 தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் அடிப்படை. ஐயா தமிழா பாண்டியன் விடுதலை சிறுத்தையோட 8 தொகுதி வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார். கண்டிப்பாக. சரி, அப்படியே நாங்கள் தலைப்பை போடுகிறோம். நன்றி, வணக்கம்.